ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் யுவராஜ். ஐம் ஃப்ரம் சென்னை. யூடியூப்பில் ஆல்ரெடி நிறைய தமிழ் சேனல்ஸ் இருக்குது. இருந்தாலும் அவங்க நிறையா தமிழ் செலிபிரிட்டிஸ் பற்றியே பேசுகிறாங்க. யாருமே ஃபாரின் செலிபிரிட்டிஸ் பற்றி பேசுறதில்ல. நான் இங்கே ஒரு ஃபாரின் செலிபிரிட்டி பற்றி பேச போகிறேன். யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா விஸ் கலிஃபா. விஸ் கலிஃபா அப்படிங்கிற ஒரு சிங்கர், சாங் ரைட்டர், ஆக்டர் எக்ஸெட்ரா நிறையா இருக்குது அவரை பற்றி. விஸ் கலிஃபாவோட ரியல் நேம் அப்படின்னா கேம்ரோன் ஜிப்ரியல் தாமஸ். இது அவரோட ரியல் நேம். அவர் பிறந்தது நார்த் டெக்கோட்டா அப்படிங்கிற ஒரு சிட்டி, யூஎஸ்ல உள்ள நார்த் டெக்கோட்டாங்கிற சிட்டியில் செப்டம்பர் 8, 1987 பிறந்தார். இவருக்கு இப்போ 30 வயசு ஆகுது. விஸ் கலிஃபாவோட அப்பா ஒரு மில்ட்ரி மேனுங்க. விஸ் கலிஃபா எப்பவுமே அவருக்கு வாழ்க்கையில் பிடிச்சது ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று வீடு, இன்னொன்று சாங். இப்போ வீடை பற்றி நான் பேசக்கூடாது, இருந்தாலும் வீடு அவர் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. அதுக்காக அவர் நிறையா பணம் செலவு பண்ணுறாருங்கன்னு மட்டும் சொல்லிக்கிறேங்க. 2005 சாங் போட ஆரம்பித்தார் விஸ் கலிஃபா. 2005 ஆரம்பித்து ப்ரெசென்ட் இப்போ வரைக்கும் அவர் சாங் போட்டுக்கிட்டு தான் இருக்காருங்க. அவர் சாங் மக்கள் மகிழ்ச்சியாக கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. விஸ் கலிஃபா பற்றி இன்னும் நிறையா சொல்லணும்னா, அவர் ஒரு தீவிரமான ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேனுங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் எப்போ வந்தாலும் சரிங்க, அதுக்காக ஒரு சாங் போட்டே தருவார். அவர் நிறைய சாங் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வேண்டி போட்டிருக்காரு. அதில் ஒன்று மெயினான சி யூ அகெயின் அப்படிங்கிற சாங் பால் வாக்கருக்காக போட்ட சாங்க. அந்த சாங் ஹையஸ்ட்டாக யூடியூப்லேயே நம்பர் 2 பிளேஸில் இருக்குங்க வியூஸில். அது 2 பில்லியனுக்கு மேலே, 2.5 பில்லியன்ஸ் வியூஸ் போயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வீடியோஸ் வேறு யாரும் பார்த்ததில்ல, போட்டதில்லைங்க. விஸ் கலிஃபா 2005 ஷோ அண்ட் ப்ரூவ் அப்படிங்கிற சாங் மூலமாக அறிமுகமானார் ஹாலிவுட்டுக்கு. அவர் இப்போ வரைக்கும் 2012 அவரோட நெட்ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மில்லியனாக இருந்துச்சு. இப்போ அவரோட நெட்ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் அப்படிங்கிறது நம்ம நாட்டு காசில் 110 crore அவ்வளோ இருக்குங்க. இவர் யூஸ் பண்ணுற வீடோட லெவலில் பார்த்தீங்கன்னா அடுத்த பாப் மார்லிலே சொல்லலாங்க. பாப் மார்லிக்கு அடுத்த லெவலில் இவர் தான் இருக்கார். அப்புறம் இவரோட ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா, இவர் 2012 ஏம்பர் ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டிப்பரு, அப்புறம் அவங்க மாடலாக இருந்தாங்க, அப்புறம் ஆக்டராக இருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணது ஸ்டிப்பர். அப்படி இருந்தவங்க ஒருத்தவங்களை இவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாருங்க. கல்யாணம் பண்ணி 2012 லவ் பண்ணி 2013 கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷம் வாழ்ந்துட்டு பிரிஞ்சுட்டாங்க. டைவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு யாருக்கும் தெரியல, அவங்களோட பிரச்சனை அது. இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ ஒரு 4 வயசில் ஒரு சன் இருக்காருங்க. அந்த சன்னு பேர் செபஸ்டியன். அவருக்கு விஸ் கலிஃபாவுக்கு 3வது பிளேஸ் அப்படி இல்லை, ஃபஸ்ட் பிளேஸ்லேயே கொடுக்கலாங்க. இப்போ அவரோட சன்னை பார்த்துக்கிறதுல அவருக்கு ஃபஸ்ட் பிளேஸ் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவரோட சன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார். பை த வே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை பிடிக்காமல் இருந்தாலோ ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் யுவராஜ். ஐம் ஃப்ரம் சென்னை. யூடியூப்பில் ஆல்ரெடி நிறைய தமிழ் சேனல்ஸ் இருக்குது. இருந்தாலும்